தெரிஞ்சவங்க நம்மளோட நம்பிக்கைய எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறாங்க அப்படிங்கிற உளவியல அலசலாம். ரொம்ப சரியான ஆரம்பம். புதுச்சேரி லாஸ்பேட்டையில ஓட்டல் நடத்துற 42 வயசான ரமணி அப்படிங்கிற பெண்மணிக்கு தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு. அவங்க அக்கா மகன் பேரு சேது. அந்த சேதுவோட ரொம்ப நெருங்கிய நண்பன் தான் இந்த 24 வயசான பிரவீன். ஓ, அப்போ வீட்டுக்கு நல்லா அறிமுகமான பையன்தான். ஆமாங்க, இந்த பிரவீன் தம் மனைவி ஈஸ்வரியோட அடிக்கடி ரமணி வீட்டுக்கு வந்து போற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். பிரவீன் உணவு டெலிவரி வேலை செய்யறான். அவனுக்கு பெரிய கடன் தொல்லை வேற இருந்திருக்கு. அதனால பணத்துக்காக இந்த பிளான போட்டிருக்கான், அப்படிதானே? கரெக்ட். கடன் தொல்லையை அடைக்க எந்த வீட்டுக்கு அடிக்கடி போறானோ அந்த ரமணியோட நகைகளை திருடவே முடிவு பண்றான். இது கேட்கும் போது அப்படியே அந்த ட்ரோஜன் குதிரை வியூகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது எதிரியா வெளியில இருந்து வராம நம்பிக்கையான நண்பர்கள் மாதிரி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. ஆமா, நம்பிக்கையை ஆயுதமா மாத்தின ஒரு மோசமான திட்டம் இது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. வீட்ல அந்த அக்கா மகன் சேது இருக்கும் போதே எப்படி இவ்ளோ பெரிய கொடூரத்தை அரங்கேற்றினாங்க? அங்கதான் இவங்களோட அந்த தந்திரமான பிளான் வேலை செஞ்சிருக்கு. கீழே ரமணிக்கு ஒரு புடவையை கொடுத்து சர்ப்ரைஸ்னு சொல்லி கண்ணை மூட வச்சிருக்காங்க. அட பாவமே, கண்ணை மூட வச்சிட்டாங்களா? ஆமா, அவங்க சத்தம் போடாம இருக்க வாயில துணியை வச்சு அழுத்தி அங்கிருந்த அம்மிக்கல்லாலையும் கத்திரிக்கோளாலையும் கொடூரமா தாக்கியிருக்காங்க. அவங்க போட்டிருந்த 6 பவுன் தாலி செயின், கம்மல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், கீழே இதெல்லாம் நடக்கும்போது அந்த அக்கா மகன் சேது எங்க போனா? சத்தம் கேட்டிருக்காதா? அதான், அவங்க பிளான்ல இன்னொரு பகுதி மேல மாடியில நடந்துச்சு. அதே நேரத்துல பிரவீனோட மனைவி ஈஸ்வரி அந்த சேதுவை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து அவனை முழுசா திசை திருப்பியிருக்கா. என்னது, ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா? கீழே ஒரு கொலைய நடக்குது, ஆனா மேல மாடியில பாட்டு போட்டு ரீல்ஸா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம எப்படிங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது? அதாவது இந்த குற்றவாளிகளோட மனநிலை எவ்வளவு கொடூரமானதுன்னு இதுல இருந்தே தெரியுது. அது மட்டும் இல்ல, கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பண்ண காரியங்கள் தான் ரொம்பவே ஷாக்கிங். வேற என்ன பண்ணாங்க? ரத்தக்கரையெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டு வீட்டை பூட்டிட்டு வழக்கமா ரமணி சாவி வைக்கிற இடத்துல சாவியை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டை பத்தி அவங்களுக்கு அக்குவேராணி வேறா தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் எந்த பதற்றமும் இல்லாம சந்தேகம் வராம இருக்கணும்னு அந்த சேதுவையும் கூட்டிட்டு கடலூருக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற படம் பார்க்க போயிருக்காங்க. ஒரு நிமிஷம், கொலை செஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே தியேட்டருக்கு போனாங்களா? அதுவும் அதே அக்கா மகனோட சினிமாவுக்கு செல்றதா? எவ்வளவு குளிர்ந்த மனநிலை இது, நினைச்சாலே பதறுது. ஆமா, ஆனா இது அவங்க தப்பிக்க செஞ்ச ஒரு பிளான். போலீஸ் விசாரணையில நாங்க சம்பவ இடத்துல இல்ல, தியேட்டர்ல இருந்தோம்னு நிரூபிக்க ஒரு அலிபையை ரெடி பண்ண நினைச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப கால்குலேட்டடா பண்ணிருக்காங்க போலியே. அதோட நிக்கல, மருத்துவமனையில ரமணியோட உடலை பார்த்ததும் பிரவீன் கதறி அழுது ஒரு பெரிய ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்கான். தாங்கள் ரொம்ப நார்மலா இருக்கும்னு காட்டிக்க அவங்க ரொம்பவே மெனக்கட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓவர் ஆக்டிங்கே அவங்களுக்கு எதிரா திரும்பிடுச்சு இல்லையா? கரெக்ட். மருத்துவமனையில அவனோட அந்த அதீத அழுகை தான் போலீஸுக்கே சந்தேகத்தை வரவழைச்சது. அதுக்கப்புறம் வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணதும் அவங்க பிளான் மொத்தமும் உடைஞ்சு போச்சு. கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, கொஞ்சம் நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சதால இப்ப இவங்க ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. இவங்களோட 8 மாச குழந்தை இப்ப எந்த ஆதரவும் இல்லாம நடுத்தெருவுல நிக்குது. ரொம்பவே சோகமான விஷயம். பழக்கமானவங்க தானேன்னு கண்மூடித்தனமா யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பாடம் தான் நமக்கு இந்த சம்பவம். ஆமா, நிச்சயமா. சரி, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குற்றவாளிகள் சும்மா தியேட்டருக்கு போய் ஒரு அலிபிய உருவாக்காம மருத்துவமனைக்கு அப்படி ஒரு நாடகம் ஆடாம இருந்திருந்தா இவ்ளோ சீக்கிரம் போலீஸ் வலையில சிக்கிருப்பாங்களா? தங்களை நிரபராதி என நிரூபிக்க குற்றவாளிகள் மெனக்கெட்டு செய்யும் அதீத முயற்சிகளே அவங்கள விரைவாக காட்டி கொடுத்து விடுங்க. இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதோட இந்த அலசலை நாம நிறைவு செய்வோம்.